أشهد أن لا إله إلا الله. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மகத்தான பேரருளால் நம்முடைய ஜமியத் அஹ்லுல் குர்ஆன் ஹதீஸ் அமைப்பினுடைய ஸ்டாண்ட் மைக்கலாம் மதரசத்து ஸலாஹ் என்று அறியப்படுகிற இந்த மதரசாவினுடைய 44வது ஆண்டு நிறைவு நிகழ்ச்சியும் கோடைகால பயிற்சி முகாம் நிறைவு நிகழ்ச்சியும் பெண்களுக்கான கல்லூரியின் புது கட்டிடம் சிறப்பு நிகழ்ச்சியும் இன்றைய தினம் சீரும் சிறப்புமோடு நடந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய மதரசத்து ஸலாஹை பொறுத்தவரையில் கிட்டத்தட்ட 44 ஆண்டுகள் நிறைவடைந்த ஒரு ஸ்தாபனமாக இருக்கிறது. இந்த மதரசாவின் மூலமாக 1000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் இங்கிருந்து பயின்று வெளியே சென்றிருக்கிறார்கள். அவர்களில் பலர்கள் வெளிநாடுகளில் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள், ஆலிம்களாக இருக்கிறார்கள். நிறைய ஆலிமாக்கள் இங்கிருந்து வெளியேறி இருக்கிறார்கள். இந்த சுற்றுவட்டார பகுதியை சார்ந்த 1000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் இங்கிருந்து பயின்று வெளியே சென்றிருக்கிறார்கள். இந்த மதரசா கிட்டத்தட்ட 44 ஆண்டுகளுக்கு முன்னால் தௌஹீதுடைய வட்டாரம் அதனுடைய கொள்கை என்னவென்று அறியப்படுவதற்கு முன்னால் அதனுடைய ஆரம்ப காலங்களில் இந்த கல்வி ஸ்தாபனம் நிறுவப்படுகிறது. இது வந்ததற்கு பிறகுதான் தௌஹீதுடைய ஒரு எழுச்சி ஏற்பட்டு மாணவ மாணவிகள் இறைவனை பற்றி, இறைத்துதரை பற்றி, இஸ்லாத்தை பற்றி, நபிகளாரின் போதனைகளை பற்றி அறிந்த பல்வேறு செய்திகளை, அவர்கள் அறியாத பல்வேறு செய்திகளை கற்றறிந்து வெளியே செல்வதற்குரிய மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக இந்த ஸ்தாபனம் உருவாகி இருக்கிறது. அல்லாஹ்வுடைய மகத்தான பேரருளால் இன்னும் சில ஆண்டுகளில் 50 ஆண்டை கடக்க இருக்கிறது. இதிலிருந்து இன்னும் பல்லாயிரக்கணக்கான மாணவர்களும் மாணவிகளும் வெளியேறி முஸ்லிம் சமூகத்திற்கும் இந்த உம்மத்திற்கும் மார்க்கத்தை எடுத்து சொல்லக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களை ஆக்க வேண்டும். அதற்காக நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். அன்பின் சகோதரர்களே, பெற்றோர்களே, தாய்மார்களே, பெரியவர்களே, நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம் என்பது ஏனைய மார்க்கங்களை, மதங்களை, சித்தாந்தங்களை, கொள்கைகளை போன்றது அல்ல. நமக்கென்று தனியான வழிகாட்டுதல் இருக்கிறது.
நாம் பின்பற்றுவதற்காக தனியாக இறை தூதர் இருக்கிறார்கள். இறை தூதருடைய வாழ்க்கையும் இறைவன் அனுப்பியிருக்கிற இறைவேதமாகிய திருமறை குர்ஆனுடைய தொகுப்பையும் நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிப்பதன் மூலமாக மாத்திரமே நாம் இந்த உலகத்திலும் மறுமையிலும் வெற்றி பெற முடியும் என்கிற லட்சிய உணர்வோடு பயணிக்கக்கூடியவர்கள் நாம். நம்முடைய மார்க்கத்துடைய சிறப்பம்சம் என்ன அப்படின்னா கல்விதான். உலகத்தில் எந்த மதங்களும் எந்த சித்தாந்தங்களும் சொல்லாத ஒரு உண்மையான தத்துவத்தை இஸ்லாம் சொல்கிறது உலக மக்களுக்கு. அதுதான் நமக்கெல்லாம் தெரிந்த ஒரு சூறால அல்லாஹ் நமக்கு சொல்லித் தருகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலாக இறக்கப்பட்ட சூரா அது என்னது? என்ன சூரா? அல்ஹம்து சூரா தானே? என்ன சூரா? சூரத்துல் அலக். என்ன வசனம்? இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக். அந்த வசனத்துல அல்லாஹ் என்ன சொல்றான் அப்படின்னா, நபியை நீங்கள் ஓதுவீராக படிப்பீராக என்கிற சிந்தனையை தூண்டுகிற, படிக்க சொல்கிற, கல்வியை கற்க தூண்டுகிற வசனத்தை தான் முதல்ல அல்லாஹ் இறக்குறான். படியுங்கள், ஓதுங்கள், சிந்தியுங்கள் என்கிற செய்தியை தான் முதல்ல யாருக்கு அல்லாஹ் கற்றுக் கொடுக்கிறான்? இறை தூதருக்கு கற்றுக் கொடுக்கிறான். அதனால்தான் அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்கிற போது நாம் அதிகமாக கல்வியை தேட வேண்டும். நபிகள் நாயகம் அதுதான் பிரார்த்தனையாக கேட்டிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ்வுக்கு எல்லாமே தெரியும் இல்லையா? அல்லாஹ் எல்லாத்தையும் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறான். அப்படிப்பட்ட இறை தூதர் ஒரு அழகான பிரார்த்தனையை கேட்டார்கள். குல் ரப்பி சித்னி இல்மா. நபியை நீங்கள் சொல்லுங்கள், யா அல்லாஹ் எனக்கு கல்வி ஞானத்தை அறியப்படுத்திட்டா என்ற பிரார்த்தனையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டிருக்கிறார்கள் என்றால் கல்வி என்பது எவ்வளவு அவசியமானது, அந்த கல்வி எவ்வளவு முக்கியமானது. நாம் கற்கிற கல்வி நம்முடைய வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருக்க வேண்டும், இந்த உலகத்திற்கு பயனுள்ளதாக இருக்க வேண்டும், நமக்கு பயனுள்ளதாக இருக்க வேண்டும், நம் குடும்பத்திற்கு பயனுள்ளதாக இருக்க வேண்டும், மறுமையில நமக்கு வெற்றிக்குரியதாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட கல்வியை தான் நம்ம படிக்கணும். உலகத்துல நிறைய கல்விகள் இருக்கிறது. எல்லா கல்விகளையுமே நாம் படிக்கிறோம். நாம் கற்கிற கல்விகள் நமக்கு பயனுள்ளதாக இருக்க வேண்டும், இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் பயனுள்ளதாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட கல்வியை தான் இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகிறது. இஸ்லாம் சொல்லித் தருகிற இந்த கல்வி இருக்கா இல்லையா? அந்த கல்வி இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் நமக்கு வெற்றியை பெற்று தருகிற ஒரு கல்வி. அதனால்தான் காலையில மாலையில இந்த மதரசாக்களுக்கு என்ன செய்யறோம்? இறைவனை பற்றிய, இறை தூதரை பற்றிய, கொள்கையை பற்றிய, வரலாறுகள் பற்றிய, இஸ்லாம் சம்பந்தமான பல்வேறு செய்திகளை படிப்பதற்காக நம்ம வருகிறோம். வருடத்தின் எல்லா நாட்களிலுமே நம்ம பள்ளிக்கூடங்கள், கல்லூரிகள், ஸ்கூலு, காலேஜ் இப்படி போயிட்டு கொண்டிருக்கிறோம். நமக்கு எப்போதாவது விடுமுறை கிடைக்கிற அந்த நாட்களில், குறிப்பாக இந்த 2 மாத கால கோடை கால விடுமுறையில இந்த கல்வியை படிப்பதற்காக வேண்டி ஸ்பெஷலாக உங்களுக்கு கோடை கால பயிற்சி வகுப்புகள் நடத்தப்படுகிறது. அதுல சொல்லித் தருகிற பாடங்கள் எல்லாமே வித்தியாசமான பாடங்கள், நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான பாடங்கள். அன்றாட வாழ்க்கையில் நாம் கடைபிடிக்க வேண்டிய பிரார்த்தனைகள் கற்றுத்தரப்படுகிறது. இஸ்லாமிய வரலாறுகள் நமக்கு கற்றுத்தரப்படுகிறது. அகீதா, கொள்கை, அதுதான் மிக முக்கியமானது. இறைவன் என்றால் யார், இறைவனுடைய தன்மைகள் என்ன என்கிற பாடங்கள் கற்றுத்தரப்படுகிறது. இப்படி நிறைய வகுப்புகள் உங்களுக்கு கோடை காலத்தில் கூட கற்றுத்தரப்படுகிறது. நம்ம நினைச்ச என்ன செய்யலாம்? இந்த விடுமுறையில எங்கேயாவது சுத்த போலாம், ஜாலியாக இருக்கலாம். அதையெல்லாம் இல்லாம இந்த கோடை கால பயிற்சி வகுப்பில் கூட நாம் கலந்து கொண்டு படிக்க வேண்டும், மார்க்கத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு ஆர்வத்தை இந்த மதரசா நமக்கு பயிற்றுவித்து இருக்கிறது. அதனால இந்த கல்லூரி, இந்த பள்ளியில, இந்த பள்ளிக்கூடத்தில், இந்த ஸ்தாபனத்தில், இந்த மதரசத்து ஸலாஹில் படிக்கிற மாணவ மாணவிகள் அவர்கள் படிக்கிற போது, அவர்கள் பயான் செய்கிற போது, அவர்களுடைய அந்த இதெல்லாம் பார்க்கிற போது நல்ல ஒரு பயிற்சி அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அழகான முறையில அவர்கள் பேசுகிறார்கள், அவர்களுக்கு கற்றுக் கொடுத்ததை உள்வாங்கி எடுத்து சொல்கிறார்கள் என்பதை பார்க்கிற போது சந்தோஷமாக இருக்கிறது. உங்களை பெற்றெடுத்த பெற்றோர்கள் அவர்கள் இருப்பார்களே, ஆனால் அவர்கள் எவ்வளவு சந்தோஷத்துக்குரியவர்களாக இருப்பார்கள், எவ்வளவு மகிழ்ச்சிக்குரியவர்களாக இருப்பார்கள். கோடான கோடி காசுகள், செல்வங்கள், பணங்கள் லட்சக்கணக்கில் இருக்கலாம். ஆனால் நம்முடைய பிள்ளைகள் தலை சிறந்த பிள்ளைகளாக, ஒழுக்கமுள்ள பிள்ளைகளாக, மார்க்க கல்வியை கற்ற பிள்ளைகளாக, இறை தூதரையும் இறை தூதரின் போதனையும் கற்றறிந்த பிள்ளைகளாக அந்த பிள்ளைகள் இருக்கிற போது, நின்று மக்களுக்கு எடுத்து சொல்கிற போது அதுல கிடைக்கிற சந்தோஷம், ஆனந்தம் வேறு எதிலும் கிடைக்காத அளவுக்கு பெற்றோர்களும் கண்குளிர்ச்சி அடைந்தவர்களாக இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட கல்வியின் மூலமா இந்த கல்விதான் நம்மளை பண்படுத்தும். இந்த கல்விதான் ஒழுக்கத்தை போதித்து தரும். நமக்கு பள்ளிக்கூடத்தில் இருக்கிற கல்விகளை பொறுத்தவரையில எவ்வளவுதான் ஒழுக்கங்களை கற்றுத் தந்தாலும் ஒரு நேரத்தில் ஒழுக்கம் இல்லாத நிலைக்கு சென்று விடும்.
ஆனால் இந்த கல்வியை பொறுத்தவரையில நமக்கு ஒரு பயத்தை உண்டு பண்ணும். இறைவன் இருக்கிறான், இறைவன் பார்த்து கொண்டிருக்கிறான் என்கிற அச்சத்தோடு நம்மளை வளர்த்தெடுக்கப்படுகிற ஒரு கல்விதான் இந்த கல்வி, மார்க்க கல்வி. ஸ்கூல்ல அப்படியே சொல்ல தரப்படுது. ஸ்கூல்ல எல்லாத்தையும் சொல்லி தருவார்கள், இறைவனை பற்றி சொல்லித் தர மாட்டார்கள். இந்த கல்வியை பொறுத்த வரைக்கும் நம்முடைய பேசிக்காக, அடிப்படையாக நீங்கள் குர்ஆனை கற்கிற ஆரம்பத்திலேயே, அலிஃபை படிக்கிற அந்த நேரத்திலேயே இறைவன் பார்த்து கொண்டிருக்கிறான், இறைவன் நம்மள்கிட்ட கேட்பான், இறைவன் விசாரிப்பான் என்கிற அந்த இறை பயத்தோடையே நம்ம வளர்க்கப்படுகிறோம். அந்த இறையச்சம் நமக்குள்ளே வந்துருது. அப்படி வளர்ந்து வருகிற நேரத்துல அந்த நம்முடைய உள்ளத்துல என்ன எண்ணம் இருக்கும் அப்படின்னா, நமக்கு சொல்லித் தரப்பட்ட அந்த கல்வி, இறைவன் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார், ஒரு தவறு செய்யக்கூடாது, சரியான நேரத்துக்கு கரெக்டா வந்து தொழுதணும், நம்முடைய பெற்றோர்களை ஏசக்கூடாது, திட்டக்கூடாது, மூத்தவர்களை மதிக்க வேண்டும், கண்ணியம் கொடுக்க வேண்டும் என்கிற கல்வியை இந்த கல்விதான் நமக்கு கற்றுத் தருகிறது. ஏன்னா இறைவன் பார்த்து கொண்டிருக்கிறான், இறைவன் தண்டிப்பான், நரகத்தில் தூக்கி போட்டுருவான், நாளை மறுமையில கேள்வி கேட்பான் என்கிற அச்ச உணர்வோடு உங்களுக்கு கல்வி பயிற்றுவித்து தரப்படுகிறது. இது உலகத்துல வேற எந்த கல்வியிலும் கிடையாது, இந்த கல்வியில் மட்டும்தான். அதனால்தான் இஸ்லாத்திற்கு தனி சிறப்புகள் இருக்கிறது. உலகமே வியர்ந்து பார்க்கிறது இஸ்லாத்தை. இஸ்லாத்துடைய கல்வி கொள்கை என்ன என்று உலகம் வியர்ந்து பார்க்கிறது. அவர்கள் படிக்கிற கல்விகள் சாதாரணமான கல்வி அல்ல, அவர்களை பக்குவப்படுத்துகிற கல்வி, அவருடைய வாழ்க்கைக்கு தேவையான கல்வி, அவர்களின் மறுமை வெற்றிக்கான கல்வி. எந்த இறைவனை பற்றி இவர்கள் சொல்கிறார்களோ அந்த இறைவனை நாளை மறுமையிலே பார்த்து அவனுடைய திருப்பொருத்தத்தை அடைகிற ஒரு மகத்தான ஒரு கல்வி. அந்த கல்வியை தான் இந்த உலகத்தில் நாம் கற்றுக் கொண்டிருக்கிறோம். இதற்குத்தான் நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தலபல் இல்மி ஃபரீலத்துன் அலா குல்லி முஸ்லிமின் வ முஸ்லிமத்தின். கல்வியை முஸ்லிமான ஆண் பெண் அத்தனை பேர்கள் மீதும் கற்க கடமையாக்கப்பட்டிருக்கிறது. கண்டிப்பாக அது கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த கல்வியை நோக்கி நம்ம பயணிக்கிறோமே, ஒரு கல்வியுடைய பாதையை தேடி நம்ம போகிறோமே, அது கூட சொர்க்கத்தின் பாதைக்கு நமக்கு வழிகாட்டுகிறது என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்ப கல்வியை தேடி நம்ம பிரயாணம் செய்தால் கூட, அதை தேடி நடந்து போனால் கூட அதற்கு நமக்கு பாதுகாப்பு இருக்கிறது. சொர்க்கத்துடைய பாதையை தேடி நீங்கள் பயணிக்கிற ஒரு மகத்தான ஒரு கல்வி என்று நபிகள் நாயகம் சொல்கிறார்கள் என்றால், இந்த கல்விக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். நம்ம மற்ற கல்விக்கு கொடுக்கிறது மாதிரியான முக்கியத்துவத்தை இந்த கல்விக்கு நம்ம கொடுக்கிறோமா? வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. இப்ப நிறைய மதரசாக்கள் ஆங்காங்கே, தெருவுக்கு தெரு பள்ளிவாசல் இருக்கிறது, மதரசாக்கள் இருக்கிறது. ஆனால் நாம் அதை பயன்படுத்திக் கொள்கிறோமா? ஒரு காலத்தில் அதெல்லாம் இல்லை. ஒரு காலத்தில் குர்ஆனை வைத்து ஓதுவதில்லை, எஸ்என்எல் குர்ஆனை வைத்து ஓதுறதில்லை. ஒரு பலகையை கொண்டு போவார்கள், அதில் எழுதி கொடுப்பார்கள், அதை அழித்து மனப்பாடம் செய்ததுக்கு பிறகு அழித்து அடுத்த நாள் வேற எழுதி கொடுப்பார்கள். இப்படித்தான் கல்வி இருந்துச்சு இந்த ஊர்ல எல்லாம். இப்ப அப்படி இல்லை. இப்ப நீங்க சின்ன பிள்ளைகளாக இருக்கிற 4, 5, 6 வயது பிள்ளைகள் கூட எவ்வளவு துஆக்களை மனம் செய்து வைத்திருக்கிறீர்கள், பயான் செய்கிறீர்கள். இப்படிப்பட்ட அழகான ஒரு கல்வியை இது போன்ற மதரசாக்கள் வந்ததற்கு பிறகுதான் தமிழகம் முழுவதும் ஒரு எழுச்சி ஏற்பட்டிருக்கிறது பிள்ளைகளுக்கு மத்தியில். எத்தனையோ ஆயிரக்கணக்கான மதரசாக்கள் இருக்கிறது, நூற்றுக்கணக்கான மதரசாக்கள், மக்தப் மதரசாக்கள் இருக்கிறது. அந்த மதரசாக்களை எல்லாம் ஒருங்கிணைக்க முடியாத அளவுக்கு நிறைய மதரசாக்கள் இருக்கிறது. அந்த மதரசாவை ஒருங்கிணைக்கணும் சொல்றாங்களே தவிர ஒரு காலத்திலே ஒருங்கிணைச்ச மாதிரி தெரியல. அந்த அளவுக்கு மதரசாக்கள் நிறைய இருக்கிறது. மதரசா ஒருங்கிணைக்கிறதுக்கு ஒரு டீமை போடு, அதை போடு, இதை போடு, 10 பேரை போடு, 15 பேரை போடு. 10 வருஷமா அதுதான் சொல்லிட்டு ஒருங்கிணைக்க முடிய மாட்டேங்குது. ஏன்? ஒரு ஊர்ல 50 மதரசா இருக்கிறது. சின்ன சின்ன ஊர்களில், சின்ன ஊரா இருக்கும், 10 மதரசா 15 மதரசா இருக்கிறது. அப்ப அவ்வளவு மக்களுக்கு கல்வி, இஸ்லாமிய கல்வி போய்கொண்டே இருக்கிறது. அதனால இந்த கல்வியை படிக்கிற காலகட்டத்தில் நாம் இந்த கல்வி எதற்காக படிக்கிறோம் என்பதை நம்முடைய உள்ளத்தில் ஆழமாக படித்துக் கொள்ள வேண்டும். இது சாதாரணமான கல்வி அல்ல, இது இறைவனை பற்றிய கல்வி, இறை தூதரை பற்றிய கல்வி, நரகத்திலிருந்து நம்மை காப்பாற்றுகிற கல்வி, சொர்க்கத்திற்கு நம்மை அழைத்து செல்கிற கல்வி என்கிற எண்ணம் நம்முடைய உள்ளத்தில் இருந்தால் எந்த தூரமாக இருந்தாலும் பெற்றோர்கள் இந்த கல்விக்கு சேர்ப்பார்கள், கொண்டு வந்து சேர்ப்பார்கள். பெற்றோர்களுக்கான ஒரு பெற்றோர் பிள்ளைகள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், இறைவனுடைய திருப்பொருத்தத்தை அடைய வேண்டும் என்கிற அந்த சந்தோஷத்தோடு பெற்றோர்கள் ஆர்வத்தோடு வந்து கலந்து கொள்வார்கள். ஸ்கூலுக்கெல்லாம் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். ஒரு ஸ்கூல்ல ஆனுவல் டே வருகிறது, என் பிள்ளை பாடுறான், என் பிள்ளை ஆடுறான், என் பிள்ளை அப்படி செய்யறான், என் பிள்ளை இப்படி செய்யறான். 2 மணிக்கு 6 மணிக்கு தான் ஸ்கூல் டேன்னா 2 மணிக்கு போய் சீட்டை பிடிக்க போயிடுறாங்க. 6 மணிக்கு தான் ஸ்கூல் டே அப்படின்னா ஸ்கூல்ல இடம் கிடைக்காதுன்னு 2 மணிக்கு போய் உட்காந்துடுறாங்க. அவ்வளவு இந்த மாதிரியான கல்விகளுக்கு இப்பதான் கொஞ்சம் மறுமலர்ச்சி ஏற்பட்டிருக்கிறது. ஆரம்பத்தில் கல்வி கண்டுகொள்றதே கிடையாது. இதெல்லாம் ஏழைகள் படிக்கிற கல்வி, ஒன்றுமில்லாதவர்கள் படிக்கிற கல்வி, ஒதுக்கப்பட்டவர்கள் படிக்கிற கல்வி, ஒண்ணுக்கு தேராதவன் படிக்கிற கல்வி, அப்படித்தான் இந்த கல்வி ஆக்கி வைத்திருந்தார்கள். இப்பதான் அந்த ஏகத்துவம் மக்களுக்கு சொல்லி 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 வளர்த்தெடுத்ததற்கு பிறகுதான்
கொஞ்சம் தலை தூக்கி இருக்கிறது. இந்த கல்வியின் மூலமாக மாத்திரமே உலகத்தில் வெற்றி பெற முடியும், இந்த கல்வி மாத்திரமே மறுமையில் நமக்கு வெற்றியை பெற்றுத்தரும் என்கிற சிந்தனை இப்போதுதான் சமுதாயத்திற்கு புரிய வந்திருக்கிறது. அதனால்தான் இந்த மக்தப் மதரசா, இந்த சம்மர் கேம்ப் போன்ற இதெல்லாம் ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம தான் நடத்திட்டு இருந்தோம் தௌஹீத் வட்டாரத்துல. இன்றைக்கு அதை யாரெல்லாம் நடத்துறா? நம்மை எதிர்ப்பவர்கள், நம்மை ஏசுபவர்கள், புதுசாக இந்த கொள்கையை கொண்டு வந்து விட்டார்கள் என்று சொன்னவர்கள் எல்லோரும் இந்த கல்வியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். காலையிலும் மாலையிலும் தனியாக மதரசா வகுப்புகள் வைத்து, யூனிஃபார்ம் வைத்து, அதற்கென்று வேனை போட்டு பிள்ளைகளுக்கு கல்வி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் நம்ம துவங்கி வச்சது, அவர்கள் அழகாக செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆலிமாக்களை உருவாக்குகிற மதரசாக்கள் நாம் தான் நடத்தி கொண்டிருக்கிறோம் எல்லா இடங்களையும். இப்ப அந்த ஆலிமாக்களை உருவாக்குகிற இது அவர்களும் நடத்த ஆரம்பித்திருக்கிறார்கள். அன்றைக்கு எதிர்த்தவர்கள் இது புதுசா இருக்கிறது, புதுசா சொல்லிக் கொடுக்கிறாங்க, ஆண்கள் தானே கற்க வேண்டும், பெண்கள் ஏன் பள்ளிவாசலுக்கு வரணும், பெண்கள் ஏன் மதரசாவுக்கு போகணும் என்று சொன்னவர்கள் இன்றைக்கு வேற அனுப்பி பிள்ளைகளை மதரசாவுக்கு அனுப்பி வைக்கிறார்கள். பெண்களுக்கு என்று தனியாக கல்லூரிகளை நடத்த ஆரம்பித்திருக்கிறார்கள், இப்பதான் துவங்கி இருக்கிறார்கள் பல பகுதிகளில், பல தமிழகத்தின் பல பகுதிகளில். இதெல்லாம் இந்த ஏகத்துவம் வந்ததற்கு பிறகுதான். இந்த மாதிரியான மக்தப் மதரசா வித்திட்ட காரணத்தினாலதான் இதனுடைய பரிணாம வளர்ச்சியை இப்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறது. காலையில் நீங்கள் 7 மணிக்கும் 8 மணிக்கும் சுபுவுக்கு பிறகும் பார்க்கிற போது சின்னஞ்சிறு சிறுவர்கள், குழந்தைகள், பெண் பிள்ளைகள், ஆண் பிள்ளைகள் வரிசையாக நடந்து அரபு பாடசாலைக்கு செல்கிற அந்த காட்சி இருக்கா இல்லையா? மனதிற்கு எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறது. 20 ஆண்டுகளுக்கு முன்னால் அப்படித்தான் நாம் எல்லாம் சென்று கொண்டிருந்தோம். காலையில எழுந்து மக்தப் மதரசாவுக்கு அலிப்பை ஓதுவதற்கு. இன்றைக்கு திரும்பவும் அந்த காலங்கள், அந்த வசந்த காலங்கள் வந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட கல்வியை கற்றுத்தருக்கிற மகத்தான ஒரு போதனையை செய்கிற கூடங்கள் தான் இது போன்ற கல்வி கூடங்கள். இதற்காக பிரார்த்தனை செய்ய வேண்டும். இதற்காக உங்களுக்கு யார் கற்றுத்தருகிறார்களோ அந்த ஆசிரியர்களுக்காக துஆ செய்ய வேண்டும். உங்களுக்காக நேரத்தை ஒதுக்கி அவர்கள் வந்து கற்றுத்தருகிறார்கள். இதை ஒரு நிர்வாகம் எடுத்து நடத்தி கொண்டிருக்கிறது. அந்த நிர்வாகிகளுக்காக பிரார்த்தனை செய்ய வேண்டும். உங்களை அனுப்பி வைக்கிற உங்களுடைய பெற்றோர்களுக்காக பிரார்த்தனை செய்ய வேண்டும். உங்களுக்காக பிரார்த்தனை செய்ய வேண்டும். இதன் மூலமாகத்தான் மறுமையில நாம் வெற்றி பெற முடியும். அப்படிப்பட்ட ஒரு அழகான ஒரு மகத்தான ஒரு கல்வியைத்தான் இது போன்ற மதரசத்து ஸலாஹ் போன்ற ஏராளமான மதரசாக்கள் நமக்கு கல்விகளை வழங்கி கொண்டிருக்கிறது. இது மறுமையின் கல்வி, இது மறுமை வெற்றிக்கான கல்வி, இது நம்முடைய வாழ்க்கையை திடமாக நடத்துகிற மகத்தான கல்வி என்பதை நம்முடைய உள்ளத்தின் ஆழமாக நீங்கள் பாதத்திலே பதித்துக் கொள்ள வேண்டும். இங்கே சொல்லப்படுகிற எல்லா செய்திகளையும் நீங்கள் கேட்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களுடைய குழந்தைகளுக்கு நீங்கள் குர்ஆனை கற்றுக் கொடுங்கள் என்று சொன்னார்கள். உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் குர்ஆனை கற்றுக் கொடுங்கள், அது அவர்களுக்கு எல்லாவற்றையும் கற்றுக் கொடுக்கும் என்று சொன்னார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப குர்ஆனை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்பதன் மூலமாக அந்த குர்ஆன் பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கு தேவையான எல்லாவற்றையும் கற்றுக் கொடுக்கும். அது அக்லாக் ஒழுக்கங்களாக இருந்தாலும் சரி, மற்றவர்களை மதிக்கிற விஷயங்களாக இருந்தாலும் சரி, சமூகத்தை எப்படி வழிநடத்துவது என்பதாக இருந்தாலும் சரி, கல்வி பாதையில் பயணிக்கிற பணிகளாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் அது அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கும். நம்முடைய பிள்ளைகள், தாய் தந்தையர்கள் இறந்ததற்கு பிறகு கூட அந்த பிள்ளைகள் நமக்காக பிரார்த்தனை செய்கிறவர்களாக அந்த பிள்ளைகளை உருவாக்குகிற ஒரே கல்வி இந்த கல்வி மாத்திரம்தான். உலகத்தில் வேற எந்த கல்வியும் கிடையாது. பெற்றோர்கள் இறந்து போய்விட்டார்கள், மரணித்து விட்டார்கள். அந்த பெற்றோர்களை தினந்தோறும் துஆ செய்கிற, பிரார்த்தனை செய்கிற பிள்ளைகளை உருவாக்க வேண்டும். அதுதான் சரக்கத்து ஜாரியா, நிலையான தர்மம். அப்படிப்பட்ட பிள்ளைகளை உருவாக்குகிற மகத்தான ஒரு கல்வி இந்த கல்வியின் மூலமாகத்தான். அப்படி நிறைய இருக்கிறது. இந்த கல்வியை படிக்கிற மக்களுக்காக வேண்டி வானவர்கள் அவர்களுடைய இறக்கைகளில் தாழ்த்துகிறார்கள். அவர்களுடைய பாதுகாப்பில் நாம் இருக்கிறோம். கடலில் வாழ்கிற மீன்கள் எல்லாம் நமக்காக பிரார்த்தனை செய்கிறது. அப்படி இந்த கல்வியை கற்கக்கூடியவர்களுக்கு இருக்கிற பாதுகாப்பு, அந்தஸ்து, உயர்வான அந்தஸ்துகள் நிறைய இருக்கிறது. அப்படிப்பட்ட மகத்தான கல்வி. அதனால் இந்த கல்வியை எக்காலத்திலும் நாம் இந்த கல்வியை மறந்துவிடக்கூடாது. இந்த கல்விதான் நம்மை வாழ்க்கையை வழிநடத்தக்கூடியது. இந்த கல்விக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எதையெல்லாம் நாம் அறிந்து வைத்திருக்கிறோமோ அதையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையின் கடைசி நிலை வரையிலும் பின்பற்றக்கூடிய நல்ல மக்களாக ஆக்கியர் புரிவானாக. நம்முடைய குற்றமுறைகளை மன்னிப்பானாக. நம்முடைய பெற்றோர்களுக்கு கண்குளிர்ச்சியை பிள்ளைகளின் மூலமாக ஏற்படுத்தி தருவானாக. உண்மை முஸ்லிம்களாக வாழ்ந்து மரணிக்கிற நல்ல தௌஃபீக்கினை நாம் யாவருக்கும் தந்துவிப்பானாக என்று வேண்டி உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.